இப்படியா கடிப்பாங்க காலை கட்சி போ அப்புறமா மேல கட்டி அறிவில்லை ஆம்பளை உக்காந்துக்கிறேன் நானும் காலை எடுத்து போறேன் மேல ஆடு என்னவா ஏண்டா நான் தான் காய்ச்சி ஏற்று கொடுக்குறப்போ தொலை வைக்கிறவன் தடவை எருமாடு காலை நான் ஒரு ஆம்பளை இல்ல நாய் கட்டிச்சா நாயா நாயா பா ஒரு ஆம்பளை ஆண்டாளு எப்படி நாயா நீ கம்முன்னு அண்ணே அப்படி கத்துறேன் நான் கத்துறேன் நான் உண்மை பார்த்து தான் எங்க பார்த்து நம்ம நிக்கி பார்த்து ஏய் மேல நீதான் பார்த்தியா நம்ம நிக்கி பார்த்தியா மேல பார்த்தியா நீதான் பார்த்தியா யார் பார்த்திருந்தாங்க அது பார்த்து நான் திரும்பி வந்துடா அட போடா நம்ம மெத்த மேல பார்த்திருந்தா பாவி மெத்த மேல தான்டா நம்ம மாடி கீ பார்த்திருந்தா நான் மாடி மேல பார்த்திருந்தா அத பாத்துறாங்க இடையில நான் திரும்பி வந்துட்டேன் நான் பாத்து பார்த்திருக்கேன் சரி சரி சரவணா வாடா அட பாவி டேய் சரவணா என் நாத்தி வந்திருக்கடா பாவி என் நாத்தி வந்திருக்கா என் நாத்தனார் வந்திருக்கான்றேன் நாத்தி வந்திருக்குமா சூத்தி ஏண்டா சரவணா என் நாத்தி போடுறா வராத வந்திருக்கா அவன் பாருங்க கல்யாணம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ கம்மிதாண்டி ஏன் போடுறாங்க ஏண்டா சரவணா இப்போ எங்க அம்மா கொஞ்சமே என்ன குழந்தை மாதிரி நான் எங்க அம்மா ஆமா ஏண்டா சரவணா என் நாட்டி வந்திருக்கா வராத வந்திருக்கா இன்னொரு போயிட்டு நாட்டி
நகரியம்மா ஏண்டா சரவணா வாங்க வாங்க எங்க ஓட்டி பாருமா உன்னை நினைச்சே போச்சுமா ஒண்ணி பாசம் உன்னை நினைச்சே உன் அம்மாச்சிக்கு அம்மா சித்திர அம்மாச்சிக்கு சித்திர மாசம் அம்மாவச்சிக்கு ஒன்னு ஒரு கோயில் நல்லா கேளு கதையா நம்ம குட்டி பாத்து டேய் வெண்டைக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் அவரைக்காய் பொரியல் கொத்தரக்காய் பொரியல் அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் அவுச்சிக்கிற பொரியல் கருவாட்டா அப்பளம் அப்பளம் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் கோத்து கடலைப்பருப்பு பொரியல் ஏமா ரத்தம் பாயாசம் வேண்டை சேர்ந்து படகு போட்டு நீ வரன்னு நேரா போய் வாசல்ல பாக்குது வாசல்ல இருந்து நேரா வந்து நடுவுல பாக்குது படையில் போட்டுச்சு படையில் பாக்குது நேரா வந்து வாசல்ல நாட்டு வரன்னு பாக்குது அம்மா வீட்டுக்கும் வாசலுக்கும் அந்த சோத்தை திண்டி அந்த சோத்தை நாய் துண்டு போச்சு மண்ணை பட்டினு அப்படி எப்படி ஆயிட்டாரு பட்டினு மண்ணை ஏண்டா பண்ணிட்டு சரவணா நாத்தி உக்காருமா எந்திரா பாவி அவளுக்குன்னு தனியா வச்சிருக்கேன் ஆமா ஆமா ஒன்னு நாத்தி என்ன பண்றது சரவணா என் நாத்தி வந்திருக்கா ஓடி போயிட்டு இதெல்லாம் இந்த கிரகத்துல எடுத்துடா பாடமா அண்ணியா எந்திரி மேல படிக்க ஏண்டி வந்த எதுக்கு வந்தேன்ற வீட்டுல பத்து விடாது என்னடா பண்றான் இதெல்லாம் வீடியோ போட்ட நடிப்பாங்கண்ணா அவ வந்து என்ன கேட்டா பாத்தியா பெண்ணு கொல்றது இல்ல பெண்ணை கொல்ல பெண்ணு கேட்க வேண்டும் அர்த்தம் பெண்ணு ஏன் பண்ண நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா ஏன் வந்த மகளே என் மகளே சொல்றி அண்ணி என் மகளுக்கு பெண் கேட்க வந்து வருவாராடி
ஏன் பொண்ணு கேட்க வந்துக்கிறீ? அறிவு இல்லை உனக்கு? ஏண்டா சரவணா வாடாங்க. ஏய் ஏண்டா என் பொண்ணு எப்படி அழகா இருக்கா? யாராருக்கு எப்படியா? யாராருக்கு யாரு பொண்ணு கேட்க ஒரு கலாச்சாரம் வேணும். நம்ம கோபுரம் எங்க, குப்பை எங்க, இவங்க கோபுரம், நீ கீட்டு குப்பை யாரு அதுமா? ஏமா நீ பணக்கார வீடு, அது யாழ்ப்பாட்டு வீடு, நீங்க மெட்ரிக் இருக்கிறீங்க, நீ கோபம் விட்டுக்கிற, கோபுரத்துக்கு கொப்பி கேட்டுமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்க்கணும். நீ வந்து அங்க பொண்ணு கேட்குற, பொண்ணு உனக்கு கொடுக்க முடியுமா? கேக்குமா? நீ யாரு? பாண்டூர் வனம் போயிட்டு காட்டு போயிட்டு இருக்காங்க. பாண்டூர் வருவாங்களா வீட்டுக்கு? அண்ணி அந்த வனம் சென்ற பாண்டவர் வரமாட்டாரா? தப்பு தாண்டா, அவன் எதிரே சாப்பிட்டு தப்பு தாண்டா. வந்தாலும் யாரும் பெண்ணு தர மாட்டாங்க. அண்ணி எப்படியே பட்டுவா? அண்டாவில் ஓர் பத்தி, குண்டாவில் ஓர் பத்தி, அத்தனையும் தந்தையாரி, மக்களுக்கு ஏன் நீ வந்தாரி? கொஞ்சமாவா குத்தம்? கொஞ்சமா வடி குத்தம்? நீ சொன்ன ஓகே. அப்படி அப்படி சேர்த்து நல்லா இருக்கும். அப்படி கண்டு போறது நாங்க என்ன பண்ணா, நானும் ஊட்டு வரணும். நீ வந்து நான் கடிப்பேன். நான் தூமான் கேட்டு போடுன்னு சொல்லிட்டு நானும் ஊட்டு வரோம். எங்க வீட்டுக்காரனையும் அது அந்த சீடி யாத்திரை போயிட்டு வந்தாலும் அங்க போயிட்டு நேரம் ஆடின்னு சொல்லி, நீ ரயில்வே மயில தேவேந்திர பூஜை, நீ அங்க வந்துரு, உங்க தங்கச்சி உங்க நாட்டில் பொங்கு கூட நாங்க வர்றோம், ஓடியா அப்படி பொங்கு கூட நாங்க வர்றோம், நீ வான்னு சொல்லிட்டு அந்த ஆளு முருகர் வேட்டம் போட்டு ஆலாமத்தம் உட்கார வச்சுட்டு இந்த பொண்ணை கொண்டு போய் கூட்டி வச்சுட்டு வந்து நானும் ஒண்ணுனா சரி வீட்டுக்காரனா அப்படி நான் கூட்டி வச்சுட்டு வந்தோம். அன்னைக்கு நீ சும்மா போக கூடாது, நம்மளுக்கு கேவலமா பேசுவாங்க, இன்னும் மட்டும் கூட அவங்க சீர்வையில சேரணும். சாப்பாடு 100 அண்டா, சரி கணக்குல 100 சாப்பாடு பட்டு, 100 ஸ்பூன், ஐயோ கணக்கு வச்சு சாப்பாடு 100 கிளாஸ், நல்ல ஸ்லாங். கிளாஸ் 100 காமாட்சி விளக்கு இது பண்ணுவோம். அந்த மாதிரி 100 உனக்கு குட்டி கணக்கே இல்ல. அந்த சாமானு ஆண்டு வச்சு சூதாடி சூது விட்டாங்க. மொத்தம் துணியாரு வச்சுக்கணும். உங்ககிட்ட என்ன இருக்குது? இப்ப வந்து பொண்ணு கொடுக்குறாங்க, எங்கத ஒரு பொண்ணு அப்படி கேட்டு ஜாலி அக்கா கொடுக்கும். அது ஒழுங்கா வச்சுக்கியா? அந்த நதி கரையில் கண்டினியூ
இப்போ அம்மா விட்டு வரப்பீங்க லாரி ஆமா லைஃப் யாரு யாரு போது போதா ஐயோ அடியாதே அந்த நேரக்கார சிகரெட் புத்தி பின்னால் ஊத்து போட்டுக்கிறான் ஏமா சப்பாத்தி பத்திக்கிட்டு டொமாட்டோ வச்சு மொத்தம் கவுத்து போய் அது திட்டு பாடு குடிச்சுக்கிறோம் ரொம்ப போட்டானேம்மா ஏமா 1000 பேர் போட்டாங்களேம்மா அம்மாக்கு மூக்கே இல்ல மூக்கெல்லாம் போட்டுக்கிறாப்பா அன்னைக்கு நதிக்கரையில் என்ன சொன்னீங்க நீ? நானும் நிறைய மாதிரி கர்ப்பிணியா இருந்தோம். அப்போ அடி நதிக்கரையில் என்ன சொன்னேன் அடி போதான் போயினே இருக்குது பாரு ஐடியா நான் கரெக்டாக வந்துட்டேன் பாருங்க ஃபோன் பண்ணாதீங்களா நீயும் நானும் நிறைய மாதம் கர்ப்பிணியா நீ கர்ப்பிணி எங்க அம்மா சரியாச்சு நீ கர்ப்பிணி எங்க அம்மா சரியாச்சு 2 பேரும் போய் தண்ணி எடுக்கும்போது தண்ணியில சத்து பண்ணிங்க நதிக்கரைக்கு போனோம். ஆமா அன்னைக்கு மக பிறந்து எனக்கு பெண் குழந்தை பிறந்தா என் மகளை உன் மகனுக்கு தரேன் அப்படின்னு அன்னைக்கு தண்ணியில சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களா நீ? என்னைக்கு அன்று அன்னி என்னைக்கோ தண்ணியில பண்ண சத்தியம் அது கலவுறீங்களா நேற்று 8 மணிக்கு ராத்திரி 8 மணிக்கு எங்க அம்மா பீச்சு என் பொண்ணு 16 வயசாகுது என்ன குழம்பு சொன்னு கலவுறா அந்த மாதிரி நேற்று தூண்டு குழம்பு இனி குழம்பு இல்ல கலவுற இல்ல என்னைக்கோ சொன்னேன் அது வந்து நீ வெளியிடா அப்போ சரிசமமா இருந்தோம் ஆமா பணத்தோட பணம் பின்னத்தோட இருந்தோம் அப்படி சரிசமமா இருந்தோம் இப்ப நீ ஒண்ணுமே இல்ல ஓடு கலியாக்கறா நீ ஒண்ணுமே இல்ல ஏண்டி ஒண்ணுத்துக்குமே உதவாத நான் சொல்றது பண்ணாட மாறிக்கிறேன் நான் பொண்ணு கொடுப்பனா பாருங்க நட்டா நட்டுக்குது ஒட்டாரத்துல பொண்ணுக்குது
இவனுக்கு கையில் வாங்கி சாப்பிட்டு ஏண்டா இவனை அடிச்சு தெரியுமா அதெல்லாம் வலிக்குது கையில் இடுப்பு வலிக்குது எல்லாரும் உண்டு நீ காணி நார்மல் போன் பண்ணி வந்த வாசனை ஆல்ரெடி வந்துட்டு போனவங்க நான் எப்படி அடிக்கிறேன் நீ சொன்னால ட்ரைனிங் எடுத்துட்டு போற மாட்டா எப்படியால ஐயோவா பொண்ணு கேட்க மாட்டேன் பொண்ணு கேட்க மாட்டேன்ல வித்தால கல்லிய வல கொண்டு பாரு நான் போய் டாக்டர் வந்து வரமா மணியா இந்த பக்கமே வரக்கூடாது ப்ளூ சாரி போடா அதே சுந்தரியாலும் இது இல்லை வராது இப்போ தான் என்ன இருக்குதுடா மாப்பிள்ளைய கைக்குறியாமா
ஆ எத்தனை